கவி, மேம் டெஸ்ட்டு சொல்லியிருக்காங்கல்ல கவி, உங்ககிட்ட ஃபுல் நோட்ஸ் இருக்கா கவி டெஸ்ட்டுக்கு? என்கிட்ட ஃபுல்லாக இல்லை கவி, என்ன பண்ணுறதுனே தெரியல. என்கிட்டயும் ஃபுல் நோட்ஸ் இல்லை கலை. மேம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போர்டில் எழுதி போட்டு சீக்கிரமாக காப்பி பண்ணுங்கன்னு சொன்னாங்கல்ல. ஸோ நான் ஃபுல்லாக எழுதவே இல்லை, என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் ஒன்றுமே புரியல. இரு, யார்கிட்டயாவது இருக்கும், யாரையாவது கேட்டு பார்த்துக்கலாம், நம்ம எழுதிடலாம். ஓச்சு கவி, டெஸ்ட் ஒழுங்காக பண்ணலைன்னா மேம் இனிமேல் எந்த செலிப்ரேஷனுக்கும் அலோவ் பண்ண மாட்டேன்னு வேற சொல்லிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறது? நம்ம போய் அபி அண்ட் பவிக்கிட்ட கேட்டு பார்க்கலாம் கவி. அபி தானே கிளாஸ்லேயே ஃபஸ்ட் மார்க்கு, ஸோ அவள் கண்டிப்பாக எப்படியும் ஃபுல் நோட்ஸ் வச்சிருப்பா. வா நம்ம போய் கேட்டு பார்க்கலாம். ஆமாம் கவி, அபி தான் ஃபஸ்ட்டு மார்க்கு. ஆனால் அவகிட்ட நோட்ஸ் கேட்டால் என்னைக்கு கொடுத்துருக்கா? எப்போயுமே நான் படிக்கல, என்கிட்ட நோட்ஸ் இல்லைன்னு தானே சொல்லுவா. ஆமாம் கலை, நீ சொல்கிறது கரெக்டு தான். ஆனால் இப்போ நமக்கு வேறு வழி இல்லை, நம்ம போய் கேட்டு தான் பார்க்கணும். வா கலை போகலாம். சரி கலை போகலாம் வா. அபி பவி, உங்களை பார்க்கலான்னு தான் வந்தோம். எங்கிட்ட டெஸ்ட்டுக்கான நோட்ஸ் இல்லை அபி, உங்ககிட்ட நோட்ஸ் இருந்தால் கொடுக்குறியா? எங்கள் நோட்டில் காப்பி பண்ணிவிட்டு கொடுக்குறோம். என்ன கலை, நாளைக்கு டெஸ்ட் வச்சுக்கிட்டு இப்போ வந்து நோட்ஸ் கேட்குற? நானே இன்னும் படிக்கல கலை. மேம் நார்மலாக டெஸ்ட்டுன்னு சொல்லியிருந்தா படிக்காமல் கூட போயிருப்போம் அபி. மேம் இந்த டெஸ்ட் ஒழுங்காக பண்ணலைன்னா இனிமேல் எந்த செலிப்ரேஷனும் கிடையாதுன்னு வேற சொல்லிட்டாங்கல்ல, அதனால தான் நோட்ஸ் வாங்கலான்னு வந்தோம் அபி. ஆமாம் அபி, இப்போ நீ எங்களுக்கு நோட்ஸ் தரலன்னா நாங்கள் ஒழுங்காக டெஸ்ட் எழுத மாட்டோம். அப்படி எழுதலைன்னா நாம் எல்லாருக்குமே எந்த செலிப்ரேஷனும் கிடையாதுல்ல. கொஞ்சம் யோசிச்சு பாரு அபி. சரி, உங்களுக்காக இல்லைனாலும் செலிப்ரேஷனுக்காக உங்களுக்கு நோட்ஸ் கொடுக்குறேன் கவி அண்ட் கலை. ஆனால் இங்கேயே காப்பி பண்ணிவிட்டு என்னோட நோட்ஸ் கொடுத்துட்டு கிளம்பிடுங்கப்பா. சப்போஸ் நீங்கள் என்னோட நோட்ஸ் டேமேஜ் பண்ணிட்டீங்கன்னா நான் என்ன பண்ணுறது? நாங்கள் எதுக்கு உன்னோட நோட்ஸ் டேமேஜ் பண்ண போகிறோம் அப்படி? சரி விடு, எல்லாம் எங்கள் நேரம். மேம் மட்டும் செலிப்ரேஷனுக்கு அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்லலைன்னா உங்ககிட்ட நோட்ஸ்க்காக வந்து நிற்க மாட்டோம்ல. ரொம்ப ஓவராக பேசாத கலை. வேணும்னா இங்கேயே எழுதிட்டு போ, இல்லைன்னா என்னால் நோட்ஸ்லாம் தர முடியாது. சரி சரி கூட அபி, ரொம்ப பண்ணாத. இதை எழுத தான் டைம் இருக்கும் போல். எங்கேருந்து படிக்க போகிறோன்னு தெரில கவி. ஆமாம் கலை, நானும் அதை தான் யோசிச்சுட்டு இருக்கேன். இந்த அபி எதுக்கு தான் இப்படி பண்ணுறாளோ. சரி அபி, நாங்கள் போயிட்டு வரோம். நோட்ஸ் எல்லாம் காப்பி பண்ணிட்டோம், நாங்கள் வீட்டுக்கு போய் படிக்கணும். பாய் அபி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சீக்கிரமாக போய் படிங்க. வீட்டுக்கு போய் எப்பயும் போல் விளாட ஸ்டார்ட் பண்ணிடாதீங்க. நீ வேற ஏன் அபி, விளாடுறதுன்னா ஞாபகப்படுத்தாமல் இருந்திருந்தா கூட விளையாடி இருக்க மாட்டோம். நீ சொல்லாமல் இருந்தால் கூட விளையாட போயிருக்க மாட்டோம். சரி என்ன பண்ணுறது, மேம் சொன்ன ஒரு வார்த்தைக்காக தான் படிக்கணும். நாளைக்கு கிளாஸில் பார்ப்போம் அபி. பாய். கலை, நைட் நீ படிச்சியாப்பா? எனக்கு எழுதி எழுதி கையே வலிச்சிருச்சு. வீட்டுக்கு போய் டயர்டில் அப்படியே படுத்து தூங்கிட்டேன் கலை. நானும் தான் கவி தூங்கிட்டேன். இந்த அபி நம்ம எங்கே அவளை விட அதிகமாக மார்க் எடுத்துகிற போகிறோம்னு பிளான் பண்ணியே நோட்ஸ் எழுத வச்சுட்டா. டெஸ்ட்டில் என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. எது நடந்தாலும் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். சரி வா போகலாம். குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாரும் டெஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்களா? டெஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எஸ் மேம், ஸ்டார்ட் பண்ணிடலாம் மேம். ஓகே, கொஷின் பேப்பர்ஸ் கொடுக்குறேன், எல்லாரும் ஸ்டார்ட் பண்ணுங்கள் எழுத. பூச்சி, சுத்தமாக எதுக்குமே ஆன்சர் தெரியல கலை. அவ்வளோதான், இனிமேல் செலிப்ரேஷனே கிடையாது. கவி, பேசாமல் நம்ம மேம் கிட்ட போய் சொல்லிடலாமா எதுவுமே நம்ம படிக்கலன்னு? கொஷின் பேப்பர்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ போய் மேம் கிட்ட சொன்னால் கோவப்பட மாட்டாங்களா கலை? சரி, வேறு வழி இல்லை, போய் சொல்லி தான் பார்ப்போம் மேம் என்ன சொல்கிறாங்கன்ட்டு. மேம், நாங்கள் டெஸ்ட்டுக்கு சுத்தமாக படிக்கவே இல்லை மேம். எந்த கொஷினுக்குமே எங்களுக்கு ஆன்சரே தெரியல மேம். ப்ளீஸ் மேம், செலிப்ரேஷன் மட்டும் கேன்சல் பண்ணிடாதீங்க மேம். டெஸ்ட்டு வேணால் இன்னொரு நாளைக்கு வைங்க மேம். ப்ளீஸ் மேம், ப்ளீஸ் மேம். என்ன சொல்கிற கவி? கொஷின் பேப்பர்லாம் கொடுத்த அப்புறம் இப்படி சொல்கிற படிக்கலன்னு? இருந்தாலும் பரவாயில்ல, செலிப்ரேஷன் கேன்சல் பண்ணிடுவேன்னு சொன்னதுக்காக டெஸ்ட்டில் பிட்டெல்லாம் அடிக்காமல் இருந்தீங்களே. அட்லீஸ்ட் இப்போவாச்சும் உண்மையை பேசுனீங்களே. இப்போ தெரிஞ்ச அளவுக்கு ஆன்சர்லாம் எழுதுங்க. அப்புறமா நெக்ஸ்ட் வீக் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வீக் இன்னொரு டெஸ்ட் அரேஞ்ச் பண்ண போகிறேன். மேம், இன்னொரு டெஸ்ட்டா மேம்? இதுக்கே நாங்கள் ஒழுங்காக படிக்கல மேம். ப்ளீஸ் மேம், ப்ளீஸ் மேம். நெக்ஸ்ட் வீக் தான் டெஸ்ட்டுன்னு சொல்லியிருக்கேன், அதுக்குள்ளே உங்களால் நோட்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ண முடியாதா கலை? நான் சொன்னது தான். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீக் வேறு டெஸ்ட் இருக்குது, எல்லாரும் கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணிடுங்க. இந்த மாதிரி எக்ஸ்கியூஸ் இன்னொரு வாட்டி தரவே மாட்டேன். ஓகே மேம், நாங்கள் படிச்சுட்டு வந்துடுறோம் மேம்.